தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற வள்ளுவரின் வாக்கினை மெய்ப்பிக்க இங்கு கூடியிருக்கக்கூடிய பேராளர்கள் அனைவருக்கும் அன்பரசியின் அன்பு கலந்த அன்பு வணக்கங்கள். நான் இன்னைக்கு ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த அவையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அப்படி சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இது எந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் சந்திக்கிறேன் அப்படின்றது என்னுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தெளிவாக தெரியும். நான் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். சென்ற முறை இங்கே வரும்போது ஒரு கவிதை நூலினை நான் அறிமுகம் செய்து வைத்து பேசினேன். இந்த தடவை போன தடவை வரும்போது பூபாலன் ஐயா கிட்ட நான் கோச்சிக்கிட்டு போனேன். என்னன்னு கோச்சிட்டேன்னா, எனக்கு பேசுறதுக்கான நேரம் ரொம்ப குறைவாக கொடுத்துட்டீங்க, என்னங்க ஐயா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போனேன். ஆனால் இந்த முறை வரும்போது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஐயோ நமக்கான நேரம் அதிகமாக இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படியான ஒரு சூழ்நிலை கைதியாக உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். நிறைய பணி, புத்தகம் 3 நாளைக்கு முன்னாடி ஐயா எனக்கு தொடர்பு கொண்டு கேட்குறாரு, புத்தகத்தை வாசிச்சிட்டிங்களா அப்படின்னு. உண்மையை சொல்கிறேங்க ஐயா, இன்னி வரைக்கும் நூலை எடுக்கவே இல்லை. நீங்கள் கொடுத்ததுலேருந்து அப்படியே நான் நூலை வச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு. ஐயோ என்ன சொல்கிறீங்க, இன்னும் 2 நாளில் நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒன்றும் பதட்டப்படாதீங்க, விடிய விடியவாது நான் படித்து முடித்ததுக்கப்புறம் தான் நூல் விமர்சனம் செய்வேன், அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். கல்லூரியில் தமிழ் மன்றம் எடுத்து செஞ்சிட்ருக்கிறதுனால நிறைய போட்டிகள், நிறைய நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க வேண்டியதாக இருந்தது. ஒருங்கிணைப்பு உங்களுக்கு தெரியும், ஒருங்கிணைத்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துல உட்காரவே முடியாது, ஓடிட்டே இருக்கணும். அது மாதிரி நான் ஓடிட்டே இருந்தேன், இந்த நூலை கையில் எடுக்கவே முடியல. நேரம் நெருங்க நெருங்க என்ன சொல்கிறது, அதிகப்படியான உச்சபட்ச நிலைக்கு நான் போயிட்டேன். நாளைக்கு நிகழ்வு, நீ என்ன பண்ணியாவது முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கூட நான் அப்படி படிக்கல. விடிய விடிய புத்தகத்தை படித்து முடித்து எடுத்துகிட்டே வந்துட்டேன். அப்படியான ஒரு இப்படி நான் எந்த புத்தகத்தையும் வாசித்தது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக, அதாவது வாசிக்கின்ற அந்த நிலையிலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேள்பாரி நாவலை கீழே வைக்காமல் படித்தேன். அதுக்கப்புறமா ஒரு நூலை நான் முழுக்க கையில் வச்சு படித்தேன் அப்படின்னா அது இந்த கோழிக்கூத்து அப்படின்ற சிறுகதை தொகுப்பு நூல் தான். அதனால் இப்போ இதை நூலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற செய்திக்குள்ளே போயிடலாம். எனக்கு இந்த நூலை வாசிக்கும் போது ஒரு பெண் எழுத்தாளர், மார்ச் மாதம் வந்துட்டாலே வடிவேலு சொல்கிற மாதிரி தான், ஆனால் ஊனா கொடியை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்கன்ற மாதிரி மார்ச் மாதம் வந்தால் மகளிர்னு ஆளாளுக்கு கொடி பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம், சரி, ஏதோ ஒரு வகையில் இருக்கட்டும். எனக்கு பெண் படைப்பு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சில விஷயங்கள் மனசில் தோன்றுனுச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, அணையாத அடுப்படி தின்றது போக, வீட்டின் அறைகள் மூளை முடுக்குகள் தின்றது போக, ஆசை குழந்தைகளுக்கு கொடுத்தது போக, சம்பளம் தரும் வேலைக்கு கொடுத்தது போக, இன்னும் என்னென்னவோ தின்று துப்பிய நேரத்தின் எச்சத்தில்தான் ஒரு பெண் படைப்பாளி தனக்கான எழுத்தினை தேடிக்கொண்டிருக்கிறாள். ஒரு காலம் என்று கூட சொல்ல முடியாது, அது வினாடிகளாகவோ நொடிகளாகவோ நிமிடங்களாகவோ மட்டும்தான் இருக்கும். அதை அவள் எந்த நேரத்தில் எழுதுகிறாள் என்பது அவளுக்கும் தெரியாது, அவளை சார்ந்து இருக்கிறவளுக்கும் தெரியாது. படைப்பாளி உருவாவது என்பது அத்தனை சிரமம். பெண் படைப்பாளி அந்த வகையில் 2 நூல்களை அடுத்தடுத்து வெளியிடுறாங்க அப்படின்னும் போது எனக்கு பேரும் அதிர்ச்சியாக, ஆச்சரியமாக இருக்குது. அதிர்ச்சி எதுக்குன்னா, எப்படி இந்த அம்மாவுக்கு மட்டும் நேரம் கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி. ஆச்சரியம், அடுத்தடுத்து நூல்களை வெளியிட்டு தன்னை ஒரு படைப்பாளியாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற அவங்களுடைய ஆசையை அவாவை நான் உளமாற மதிக்கின்றேன். அந்த வகையில் தோழிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நூலுக்குள்ளே போயிடலாம். நூலோட பேர் கோழிக்கூத்து. ஏன் நூலை அறிமுகம் செய்து வைக்கிறோம் அப்படின்னா, இந்த நூலை நாம் ஏன் வாசிக்கணும், வாசிக்க தகுந்த நூலாக இது இருக்குதா, வாசகருடைய மனநிலை என்னவாக இந்த நூலை வாசித்த பின்பாக மாறும் அப்படின்றதையெல்லாம் சொல்வதற்கான ஒரு களம் தான் இந்த நூல் வெளியீட்டு நூல் அறிமுக களம். சரிங்களா? அந்த வகையில் கோழிக்கூத்து இதோட அட்டைப்படம் பார்த்திங்கன்னா தெரியும். சலங்கை கட்டின கால்கள், ஒரு தெருக்கூத்து நபருடைய முகம், அடுத்தது சேவல், கோழி, இது மாதிரியான ஒரு படம். இந்த அட்டைப்படத்தோட இந்த நூல் வெளியாகிருக்கு. இந்த கோழிக்கூத்து அப்படின்ற தலைப்பை எதுக்காக நம்மளுடைய சகோதரி சண்முகவள்ளி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் 15 சிறுகதைகள் இருக்குது இந்த நூலில்.
இப்போது எனக்கு முன்னாடி பேசின தோழி பேசும்போது அந்த நூல்லையும் வந்து 15 நூல்கள் இருக்குது அப்படின்னு 15 சிறுகதைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. 15 அவங்களுக்கு ராசியான நம்பரா என்னன்னு தெரியல. இதே நூல்லையும் வந்து 15 சிறுகதைகள் தான் வச்சுருக்குறாங்க. இந்த 15 சிறுகதைகளில் ஒரு 4வது சிறுகதையுடைய பேர் தான் வந்து கோழிக்கூத்து. அந்த கோழிக்கூத்து அப்படின்ற தலைப்பை தான் நூலுக்கும் வந்து அவங்க ஆக்கி தந்திருக்கிறாங்க. அந்த கோழிக்கூத்தில் மையமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுப்புற கலைஞனுடைய அவா, ஆசை, விருப்பம், அவனுடைய வெளிப்பாடு, அதுதான் இந்த நூலுடைய அட்டைப்படமாக உருவாகியிருக்கு. இந்த நூலில் வந்து மொத்தம் 15 கதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு படைப்பாளியாக அவங்களை நான் வாழ்த்துறேன். இந்த 15 கதைகளும் வந்து எனக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்பட்டுச்சு, அதை ஏன் நீங்களும் வாசிக்கணும், எதுக்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்றத தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். முதல்ல இந்த கதைகளில் பல கதைகள் எனக்கு மனசில் பல நெருடல்களை வந்து ஏற்படுத்துச்சு. ஏன் ஆசிரியர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில நெருடல்களை ஏற்படுத்துச்சு. சில கதைகள் வாசிக்கும் போது ரொம்ப பிரமாதமாக சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. சில கதைகளை வந்து இப்படி முடிச்சிருக்கிறோம் வேணாமே அப்படின்னு தோணுச்சு. இது மாதிரியான ஒரு கலவையான ஒரு கதைப்போக்கை கொண்ட நூலாகத்தான் இந்த கோழிக்கூத்து அப்படின்ற நூல் வந்து இருக்குது. பொதுவாக கதை சொல்லி கதை சொல்லுவாங்க அப்படின்ற பாணியிலிருந்து விளங்கி கதாபாத்திரங்களே தங்களுடைய கதையை சொல்லும் விதமாக இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்குது. இதில் இருக்கிற 15 கதைகளுமே அதோடைய கதாபாத்திரங்களே அந்த கதைகளை வந்து பேசுகிற மாதிரி தான் பெரும்பான்மையான கதைகளை வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. நான் வந்து இந்த 15 கதைகளையும் சுருக்கமாக சொல்லிடுறேன், எதுக்காக இந்த கதையை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் கதை, இந்த கதையோட பேர் வந்து உயிர் நாடி. உயிர் நாடின்னு சொன்னோடனே நமக்கெல்லாம் உயிர் நாடி எதுங்க? கையை பிடிச்செல்லாம் காட்டக்கூடாது. நம்மளுடைய உயிர் நாடி அப்படின்னு சொல்லப்படுறது அஃப்கோர்ஸ் ஃபுட்டு தாங்க. உணவு இல்லாமல் நம்ம வாழ முடியாது இல்லையா? உணவு தரக்கூடியது எது? விவசாயம். இன்றைக்கி விவசாயிகள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் கோடான கோடி. அவங்கள பார்த்தாலே கையெழுத்து கும்பிட்டுறணும். அந்த அளவுக்கான பிரச்சனைகளை வந்து அவங்க சமாளித்து நமக்கு சாப்பாடு போட்டுட்ருக்குறாங்க. அதில் அவங்களுக்கு பல வகையான இடையூறுகள் வருது அப்படின்னா அரசு சார் இடையூறுகளும் அதில் அடக்கம். மேம்பாலம் கட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இழுத்து அந்த விளை நிலத்தை தரிசு நிலமாக மாற்றிடுறாங்க. அது மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொண்ட கதை தான் வந்து உயிர் நாடி. அதில் ஒரு விவசாயத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பெரியவருடைய உயிரே பறிபோகுது. இது மாதிரி பறிகொடுத்த உயிர்கள் எத்தனையோ இருக்கின்றன, பரிதவிக்கின்ற உயிர்கள் எத்தனையோ இருக்கின்றன. அது அத்தனையும் இந்த ஒரு சிறுகதையை வாசிக்கும் போது நம் உள்ளத்தில் வந்து செல்லும். ஒருவேளை நீங்கள் விவசாயியாக இருந்தீங்க, உங்களுடைய நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அச்சத்தையும் இந்த சிறுகதை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். 2வது சிறுகதை அரியநாச்சி. பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பீங்க. எங்கேயாவது ஒரு யானையை பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட கொண்டு போய் காசை கொடுத்துட்டு தலையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இந்த ஆசீர்வாதத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? அது உண்மையாலுமே ஆசீர்வாதம் தான் வழங்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்னோட சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நாம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு யானைக்கிட்ட காசை கொடுத்துட்டு அதுக்கிட்ட தலையை நீட்டி ஆசீர்வாதம் வாங்கும்போது உள்ளம் எல்லாருக்கும் உறுத்தணும். சுதந்திரமாக சுற்றி திரிகிற நீங்கள் அது சுதந்திரமாக இருக்க வேண்டிய ஒன்றை கொண்டு வந்து கட்டி போட்டு அதோட இயல்பையே மறக்கடிச்சு அதை ஒரு கோமாளியாக மாற்றி அதுக்கு அவ்வளோ பெரிய உருவம், ஆனால் அதோட குழந்தை மனசை புரிஞ்சுக்காம அத்தனை ஒரு அநியாயம் செஞ்சு அதுக்கிட்ட காசை வாங்கிட்டு தலையில் ஆசீர்வாதம் வாங்குகிற ஒரு கொள்ளை கூட்டமாக நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். அது மாதிரியான ஒரு அரியநாச்சி அப்படின்ற கதை பேசும். அந்த கதையில் மட்டும்தான் யானை தன்னுடைய சொந்த அனுபவத்தை தான் கடந்து வந்ததை பிறப்பிலிருந்து இறப்பு வரை பேசுவதாக அந்த கதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த கதையை வந்து நிச்சயமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். வீட்டில் எல்லாருமே வந்து நாய், பூனைக்குட்டி எல்லாருமே வளர்க்குறோம். கூண்டில் போட்டு வளர்க்காத வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கான நியாயத்தை கடைபிடிக்கிறீர்கள் என்று அர்த்தம். கூண்டில் போட்டோ கட்டி போட்டோ அதன் உணர்ச்சிகளை கொன்று வளர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் வந்து அந்த மனிதம் அப்படின்ற நிலையிலிருந்து கொஞ்சம் கீழிறங்கியவர்களாகத்தான் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத அப்படியே ஓங்கி அரைஞ்சு சொல்கிற மாதிரி இந்த கதை வந்து இருக்கும். அரியநாச்சி அப்படின்ற கதை. அதை வந்து நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் வாசிங்க. அப்படி வாசிக்கும் போது ஒவ்வொரு மிருகத்தையும் கட்டி போட்டு வளர்க்கக்கூடிய இல்லை கூண்டுக்குள்ளே அடைபட்டு வளர்க்கக்கூடிய பறவைகளினுடைய உள்ள குமுறல் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதனால் நிச்சயமாக அரியநாச்சி அப்படின்ற கதையை தவறாமல் வாசிங்க. அடுத்தது எனக்கு நெருடலை ஏற்படுத்தின கதை வந்து கருப்பி அப்படின்ற ஒரு கதை.
எனக்கு ரொம்ப பெரிய நெருடலை வந்து இந்த கதை ஏற்படுச்சு. பொதுவாகவே இந்த கருப்பின்ற சொல் என்னைய சீண்டிகிட்டே இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த சொல்லை வந்து நானும் கடந்து வந்திருக்கிறேன். கருப்பி அப்படின்ற சொல், என்னடா அன்பரசின்னு அழகான பேர் வச்சுருக்கும் போது கருப்பியும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இந்த கருப்பி அப்படின்ற சிறுகதை உங்களுக்கு தரும். இந்த சிறுகதையில் அந்த பொண்ணோட பேரும் அரசி தான். 17 வயதான பெண்ணிற்கு 35 வயதான ஒரு ஆணை வந்து திருமணம் செய்கிறாங்க. சொந்தம் வந்து விட்டு போயிடக்கூடாது, இல்லை சொந்தத்தில் அந்த பையனுக்கு வந்து பொண்ணு கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இதை வந்து எந்த ஒரு வகையிலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த கதையில் வந்து ஒரு அந்யோன்யம், ஒரு திருமண வாழ்க்கைனா என்ன, தாம்பத்தியம்னா என்ன அப்படின்னு பல்வேறு விதத்தில் அதுக்கு முட்டு கொடுத்துருந்தாலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு 17 வயது சிறுமி 35 வயது ஆண்மகனுடன் வாழ்தல் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுக்கு நான் மன்னிப்பும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது அவங்கவுங்களுடைய படைப்பாளர்களுடைய மனநிலையிலிருந்து பார்க்கறது தான் பிடிக்கும். என்னால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. என்னதான் அன்பாக வாழ்ந்தாலும், என்னதான் அந்யோன்யமாக இருந்தாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நிலையோடு வாழ்ந்தாலும், ஒரு முதிர்ந்த காதலை வெளிப்படுத்தி இருந்தாலும் 17 வயது சிறுமிக்கு 35 வயது ஆண்மகனுடன் திருமணம் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த வகையில் அந்த சிறுகதைக்கு நான் வந்து பெரிய அளவுக்கான ஒப்புதலை வந்து என்னால் தர முடியல. அடுத்தது 4வது கோதி கூத்து அப்படின்ற சிறுகதை. இந்த கதையிலையுமே எனக்கு சில நெருடல்கள் இருக்குது. இந்த நூலுக்கு வந்து அணிதுரை எழுதின திரு தீன் அவர்கள் வந்து இந்த சிறுகதை சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இருந்தாலும் எனக்குள்ள அந்த சிறுகதையில் வந்து ஒரு சின்ன குறைபாடு அப்படின்றது இருக்குது. என்ன அப்படின்னா, செண்பகம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்திற்கான கணவனுடைய பேர் வந்து சுடலை அப்படின்றது. அவர் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர். இப்போ தெருக்கூத்து நலிந்து வருகிறது. விவசாயம் எப்படி ஒரு புறம் அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு வருதோ அது மாதிரி தெருக்கூத்து நாடக கலைகள் ஒரு புறம் அடித்தொழிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இதில் நான் ஒப்புதல் சொல்கிறேன், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சிறுகதைக்குள்ளே இன்னும் கூட ஒரு அழுத்தமாக அந்த நாட்டுப்புற கலைஞனுடைய மனவேதனையை பதிவு செய்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணப்போக்கு எனக்குள்ளே வந்துச்சு. 2வது, வேலைக்கே போக மாட்டான், அவனுடைய ஆசையை மட்டும் அவன் நிறைவேற்றிக்கணும், தன்னுடைய கலையை விட்டுறக்கூடாது அப்படின்றதுல அவன் சரியாக இருக்கிறான். அதெல்லாம் சரி. அப்படி இருக்கிற ஆண்மகன் தன்னுடைய வீட்டுக்காகவும் கொஞ்சம் உழைச்சிருக்கணும் இல்லையா? எந்த இடத்துலையுமே அவன் வீட்டுக்கு உழைச்சிருக்கவே மாட்டான். அந்த பெண் தான் அவனுக்கும் சேர்த்து உழைப்பவளாக இருப்பான். அந்த இடத்துல அந்த பெண்ணினுடைய மனவழிகளை இன்னும் கூட அழுத்தமாக சொல்லியிருந்திருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய பொதுவான ஒரு கருத்தாக இருந்துச்சு. அதை வந்து இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். 2வது, அவனாலால் அப்படின்ற மாதிரியான ஒரு திருநங்கையை பற்றின ஒரு கதை இதில் கொடுத்துருக்காங்க. திருநங்கைகள் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன கவிதை துணுக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, 3ஆம் பாலினம் என்பது எல்லாம் சரிதான், முதலில் உங்களில் யார் முதல் பாலினம் என்பதை முடிவு செய்து விட்டீர்களா அப்படின்னு ஒரு வாசகம். நான் இதை படித்தேன். இது எனக்கு இந்த அவளானால் அப்படின்ற இந்த சிறுகதையை வாசிக்கும் போது எனக்கு அது நினைவுக்கு வந்துச்சு. என்னுடைய தோழர் ஒருத்தர் வந்து இப்போ தான் PhD முடித்து வாங்கினார். உங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அரசு கலைக்கல்லூரியில் திருநங்கையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இப்போ தான் PhD முடித்து வெளியில் வந்தார். அவர் தான் முதல் PhD பட்டதாரி. அவரை நினைத்து கொண்டே இந்த கதையை வாசிக்கும் போது அத்தனை ஒரு வேதனையாக இருந்துச்சு. எத்தனை ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க. அதில் சில வரிகளை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த திருநங்கையாக மாறக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஒரு துணையை வந்து தேடிக்கும். அந்த துணை வந்து என்ன சொல்லுன்னா, நான் வந்து பக்கத்தில் போய் ஒதுங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும். இந்த கதாபாத்திரம் சொல்லும், ஏன் அங்கே போய் ஒதுங்கணும், இங்கே தான் பாத்ரூம் இருக்குல்ல, பாத்ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லும். இது நியாயமான ஒரு வார்த்தை தானே? அதுக்கு அந்த திருநங்கை கதாபாத்திரம் சொல்லும், நீ இப்போ தானே வந்திருக்க, உனக்கு தெரியல, நாய் நரி எது வேணாலும் அதுக்குள்ளே போகலாம், ஆனால் நாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும். இந்த ஒற்றை வரி இருக்கு இல்லையா, அப்படியே சாட்டை பிடிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு திருநங்கைக்கு நாம் கொடுக்குற அவமரியாதை அப்படின்றது எந்த அளவுக்கானதாக, அவங்களுக்கு மனதளவில் எந்த அளவுக்கான பாதிப்பை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்றத இந்த அவனானால் அப்படின்றது சிறுகதை வந்து உங்களுக்கு சொல்லும். அப்புறம் சாப்பாட்டு ராமன் சிறுகதை எனக்கு அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்போடு உள்ளே போக முடியல. ஏன் அப்படின்னா, வெளிநாட்டு வாழ் ஒரு தமிழர், அவர் வந்து சொந்த ஊரில் தன்னுடைய சாப்பாடை எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. அதில் வந்து ஒன்று சொல்ல ஆரம்பிச்சுட்டு அதை அங்கேயே விட்டுட்டாங்க. எதுக்காக அவன் வந்து சந்தோஷ் பார்சலை கொடுத்துருன்னு சொன்னான்னா, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த கதையில் எங்கேயோ இது திருப்பு முனையாக வரப்போகுது, ஒருவேளை அந்த பார்சலை கொடுக்கறனால அவன் வந்து சொந்த ஊருக்கு போக முடியாமல் போயிடுமோ, அதனால தலைவர் வந்து அதை கொண்டு வந்து அங்கே வச்சுருக்கிறாங்களோ அப்படின்லாம் நான் எதிர்பார்ப்பாக இருந்தேன்.
கடைசி வரைக்கும் அந்த பார்சல் போணுச்சா இல்லையான்னு சொல்லாமலே முடிச்சிட்டாங்க. எதுக்காக அந்த பார்சல் வந்து இடையில வந்துச்சுன்னு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் சாப்பாட்டு ராமன் கதை வந்து நாம் ஒரு இடப்பெயர்வை மேற்கொண்டால் நம்மளுடைய எதை வந்து அதிகமாக மிஸ் பண்ணுவோம் அப்படின்றதுல ஃபுட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத அந்த சிறுகதை நமக்கு சொல்லியிருக்குது. அடுத்ததாக இடையினங்கள், சமூகத்தில் நடக்கக்கூடிய ஸ்கேமு. என்ன ஸ்கேம் பெருசாக இருக்க போகுது? என்ன ஸ்கேம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 பேர் உங்களை சுற்று போடுவாங்க. ஒன்றா பிச்சை கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிச்சையெல்லாம் வேணாங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பசித்த வயிறுக்கு உணவளிப்பது என்பது தமிழர்களுடைய தலையாய ஒரு கடமையாக, பண்பாக நம்ம பழங்காலமாக அதை தொடர்ந்து நடத்திகிட்டே வரோம். ஆனால் அப்படி கொடுக்கப்பட்ட உணவில் கூட ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்றத ஆசிரியர் வந்து தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அவன் ஒரு ஹோட்டல் கூட லிங்க் வச்சுருக்கிறான். ரொம்ப பரிதாபமாக இருப்பான். போகிறவங்க வரவங்கள்ட்டெல்லாம் உணவு வாங்கி கொடுங்கன்னு கேட்பான். உணவு வாங்கி கொடுப்பாங்க. பரிதாபப்பட்டு அந்த உணவை கொண்டு போய் மறுபடியும் அதே கடையில் கொடுத்துட்டு ஒரு கமிஷன் வாங்கிக்குவான். இது ஒரு ஸ்கேம். இப்படி நடக்குது. இதே ஸ்கேம் வந்து கோயிலில் நடந்துட்டு இருக்குது. எப்படி? நாம் வாங்கி கொடுக்குற பூவும் பொருட்களும் அந்த தெய்வத்திடம் போய் சேர்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அது மறுபடியும் கடைக்கே வந்து சேரும். இது மருத்துவ துறையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சிங்க, இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வாங்கியே ஆகணுங்க அப்படின்னு ரமணா படத்தில் மாதிரி எல்லா பெரிய லிஸ்ட்டையும் போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் அது எங்கேயே போகும்? மெடிக்கல் ஷாப்கே போகும். இது மாதிரியான சமூகத்தில் கண்ணுக்கே தெரியாத பல ஸ்கேம்கள் நடக்குது அப்படின்றத ரொம்ப சாட்டையடியாக இந்த இடையினங்கள் அப்படின்ற சிறுகதைக்குள்ளே அவங்க தந்திருக்கிறாங்க. அடுத்தது மீசைக்காரன் காதலி. நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத சமூகத்திற்குன்னு சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகளை நம்ம வச்சுருக்கிறோம். பொது புத்தியில் அதுதான் சரின்னு ஏற்றி வச்சுருக்கிறோம். அப்படியான பொது புத்தியிலேருந்து ஒன்று சற்று விலகி வருது அப்படின்றத எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. வயதான காதலி விதவையாக இருக்கிறாள். அந்த விதவைக்கு காதலனாகிய ஒருத்தன் வந்து வாழ்க்கை கொடுக்குறான். அப்படியான கதை. அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறது யாருன்னா அவளுடைய மகனும் மகளும். இது மாதிரியான மாற்றங்கள் வரவேற்கத்தக்கது நிச்சயமாக. ஏன் அப்படின்னா, தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது ஒருவனும் ஒருத்தையும் சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அதில் அன்பு, ஒருவருக்கு ஒருத்தல் விட்டு கொடுத்துறது, இது மாதிரியான பல விடயங்கள் இருக்குது. அதெல்லாம் தான் காதல்னு பொட்டில் அரைந்தார் போல சொல்கிற ஒரு கதையாக இந்த மீசைக்காரன் காதலி அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அடுத்தது ஈத்துவழி. ஈத்துவழி அப்படின்றது நம்ம வீட்டில் நடக்கிற இயல்பான ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம் படிச்சிங்கன்னா இதே மாதிரியான ஒரு கதைக்களம் வந்து அங்கே இருக்கும். ஒரு மாட்டுக்கு வந்து பிரசவம் பார்க்குற பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாக அதில் வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருப்பார். அதே மாதிரி தான். ஆனால் அதில் என்ன, கண்ணுக்குட்டி உயிரோடு இருக்கும். இந்த கதையில் கண்ணுக்குட்டி வந்து செத்து போயிடுச்சு. அது செத்து போகிறப்போ தாய்மாடு அழுவது போல தாயும் சேர்ந்து அழுகிறாள். அப்போது தாய்ப்பாசம் அப்படின்றது வேறு வேறு இல்லை, விலங்குகளுக்கும் உயிரினங்களுக்குமானது வேறு வேறு இல்லை அப்படின்றத இந்த கதை வந்து சொல்லுது. அடுத்தது 10ஆம் பாலம். 10வது கதைக்கு வந்துட்டேன். 10ஆம் பாலம். இந்த 10ஆம் பாலம் கதை அப்படின்றது பெண்களுக்கான ஒரு முக்கியமான கதை. நமக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிற ஆசை, பல ஆசைகள். அதில் மல்லின்ற கதாபாத்திரத்துக்கு 10வது பாலத்திலேருந்து கீழே குதிச்சு நீந்தணுன்றது ஒரு ஆசை. அதுக்கான அவளுடைய போராட்டங்கள் என்ன அப்படின்றது தான் கதை. மல்லிக்காவது அவளுடைய ஆசையை நிறைவேறிவிட்டது. இன்னும் எத்தனையோ மல்லிகள் ஆகிய நாம் நம்மளுடைய கனவுகளை அப்படியே தூக்கி சுமந்து கொண்டே தான் தெரிகிறோம். ஒருபோதும் அவளை மாதிரி துணிந்து செய்கிறது இல்லை. அப்படி துணிந்து செய்துட்டோம் அப்படின்னா நாம் இந்நேரம் இங்கே உட்காந்துருப்போம் அப்படின்றது என்னுடைய வழி. 2வது பிரியாணி அப்படின்ற ஒரு கதை. பிரியாணின்ற ஒரு கதையில் வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு கேரக்டர். மனைவி வேலைக்கே போகக்கூடாது, அவளை வந்து ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கணவன். அவன் இறந்து போயிட்டா அந்த மனைவி என்னாகிறா, அவனுடைய ஆசையை எப்படி மகன் நிறைவேற்ற துடிக்கிறான், அந்த ஆசை எப்படி நிறைவேறாமல் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. அடுத்தது என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. என்ன அப்படின்னா, அதில் ஒரு சொல்லுவாங்க, பிட் பாக்கெட் அடிச்சா என்னை வந்து தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சிடுறீங்கல்ல, உங்கள் பர்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதெல்லாம் என்னங்க சார் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு ஒரு திருடன் கேள்வி கேட்பான். ஆமாம் தானேங்க, அவனாவது எடுத்தானா அதில் 500 ரூபா இருந்துச்சா அதோட முடிஞ்சு போயிடும். இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ சுரண்டல்களை செஞ்சுட்ருக்குறாங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம உள்ள தூக்கி வச்சுட்ருக்கோமா, இல்லை அவங்கள பொது வழியில் போட்டு கும்முன்னு கும்புறோமா? எதுவுமே செய்கிறதில்ல. இது மாதிரியான ஒரு கதைக்களத்தோட வந்தது தான் என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்றது. அடுத்தது வீடற்றவள் அப்படின்றது பெண்ணுக்கான வழி. இது காலங்காலமாக இருக்கிற வழி. எதுதாயா என் வீடு,
அது அம்மா வீடு, இது மாமியார் வீடு, அப்போ எது என் வீடு அப்படின்ற கேள்வி வாழ்க்கை முழுக்க ஒரு பெண்ணை துரத்தி கொண்டே இருக்கிறது. அந்த துரத்து கொண்டிருக்கிற கேள்விக்கான விடயம் தேடுவதிலேயே பெண்களுடைய வாழ்க்கை அப்படின்றது முடிந்து போயிடுது. அதுதான் வந்து வீடற்றவள் அப்படின்ற கதையில் வரக்கூடிய செல்வியின் நிலை, இங்கே இருக்கக்கூடிய பல பேரின் நிலை. அடுத்தது கடுதாசி அப்படின்ற ஒரு கதை. காந்தாரா மூவிக்கு பக்கத்தில் வந்த மாதிரி இந்த கதை வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பேச்சு வழக்கில் ஒரு நிலத்தை வந்து கொடுத்துருப்பாரு. நான் என் நிலத்தை வந்து ஒருத்தர் சரியாக பார்த்துக்கிறதுல ஒரு பங்கு நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு வாய் வார்த்தையாக. கடைசியில் அந்த நிலத்தை விற்க போகிற சூழல் வருது. இப்போ அந்த நிலம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு மனப்போராட்டத்தில் அந்த குடும்பம் தவிக்க, இல்லை இதை நீங்களே எடுத்துக்கோங்க, வார்த்தை வழியாக சொன்னாலும் நியாயப்படி தான் நாங்கள் நடப்போன்னு இந்த குடும்பம் வந்து நடந்துக்கும். ஆனால் இது மாதிரி சமூகத்தில் குடும்பங்கள் இருக்குதா அப்படின்னா இல்லை. இன்னையும் பண்ணைய அடிமை முறை அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்குது. நாம் வந்து எதெல்லாம் ஒளிஞ்சிடுச்சுன்னு பேசிகிட்டு இருக்கோமோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத வகையில் ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி இந்த கடுதாசி அப்படின்ற கதை. அடுத்தது நடுநிசி நாயகன் அப்படின்ற கதை, பேருந்து கதை. அதில் அவன் கேள்வி கேட்பான், கண்டக்டர்னால் எப்போ பார்த்தாலும் லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா, ஏன் ஜென்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்பாரு. அது ஒரு விதத்தில் உண்மைதான். எல்லா இடத்திலும் பெண்ணை தூக்கி வைத்து பேசிக்கொண்டே இருந்தால் ஆணை எப்பொழுது தூக்குவது? பெண்ணுக்கு வழி இருக்கிறது என்றால் ஆணுக்கும் வழி இருக்கத்தானே செய்யும். பெண்ணுக்குண்டான வழியை பேசுகின்ற இந்த சமூகம் நிச்சயமாக ஆணுக்கான வழியையும் பேசித்தான் ஆக வேண்டும். அப்படியான ஒரு சமுதாயம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத இந்த நடுநிசி நாயகன் அப்படின்ற சிறுகதை சொல்லியிருக்கு. அவ்வளோதாங்க. இந்த 15 கதைகளுடைய கதை சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த நூலுடைய அருமை அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஒரே நாளில் முழுக்க இந்த நூலை வாசிச்சிட முடியுமானா நிச்சயமாக வாசிச்சிட முடியும். உங்களுக்கான நேரத்தை பொறுத்து நீங்கள் வந்து இந்த நூலை வாசிச்சுக்கலாம். சரி, ஒரு 10 கதை வாசிக்கிறேன், அடுத்து நான் டைம் எடுத்துகிட்டு அடுத்த கதையை வாசிக்கிறேன், கண்டினியூட்டி மிஸ் ஆகிடுமா அப்படின்னா இல்லை. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கதைக்களமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த தொடர்ச்சி என்பது விட்டு போகாது. எந்த நேரத்தில் வேணாமானாலும் இந்த சிறுகதைகளை வந்து நீங்கள் வாசிக்கலாம். இந்த சிறுகதைகள் அத்தனையும் அவர் கடந்து வந்த மனிதர்களை, காலச்சூழலை வெளிப்படுத்துகின்ற ஒரு நூலாக இந்த நூல் வந்து அமைந்திருக்குது. அந்த வகையில் ஆசிரியருக்கு பாராட்டுகள். அடுத்த நூல் வந்து இப்போ முதல் நூல், அடுத்து 2வது நூல்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இன்னும் அடுத்த 3வது நூல் அப்படின்னு சொல்லி வரும்போது சொற்களிலும் பொருட்களிலும் இன்னும் கூர்மையாக சொற்களை வந்து அவர்கள் கையாளுவார் அப்படின்ற மிகுந்த நம்பிக்கையோடு இந்த இலக்கிய வட்டத்திற்கு என்னை அழைத்த பூபாலன் ஐயா அவர்களுக்கும், சுடர்விழி அம்மா அவர்களுக்கும், மற்றும் உள்ள பேராசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய படைப்பாளர்களுக்கும், படைப்பை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.